மறுநாள் காலை 10 மணி இருக்கும். வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. ஆகாஷின் மூத்த சகோதரி ஆஷாவும் இளையவள் வள்ளியும் காருக்குள் இருந்து இறங்கினார்கள். சுப்பையா போன் செய்ததிலிருந்து அவர்கள் வர்ஷினியை எப்படி கையாள வேண்டும் என்று வழியெங்கும் திட்டம் போட்டு கொண்டே வந்திருந்தார்கள். வாசலில் நின்று கொண்டிருந்த செல்லம்மா அவர்களை கண்டதும் ஓடி சென்று கட்டிக்கொண்டார். வாங்கடி, உங்க தம்பி பொண்டாட்டி இங்க பண்ற கூத்த பார்க்கத்தான் உங்களை கூப்பிட்டேன். அவ வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு நம்ம குடும்ப மானத்தையே கப்பல் ஏத்திட்டா என்று சொல்லி அழுவது போல நடித்தார். விடுங்கம்மா, நாங்க வந்துட்டோம் இல்ல, அவளை எப்படி அடக்கணும்னு எங்களுக்கு தெரியும். வர்ஷினி எங்க என்று ஆஷா அதிகாரத்தோடு கேட்டபடி வீட்டிற்குள் நுழைந்தாள். அவர்கள் வரவேற்பறையில் அமர்ந்தபோது வசந்த் ஒரு ஓரத்தில் அமர்ந்து பேப்பரை பார்த்து கொண்டு இருந்தான். என்ன வசந்த், வீட்டில் இவ்வளவு நடக்குது, நீ இன்னும் இப்படித்தான் இருப்பியா? உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா என்று வள்ளி அவனை ஏளனமாக கேட்டாள். வசந்த் லேசாக சிரித்துவிட்டு, எனக்கு என்ன தெரியும், நான் தான் இந்த வீட்டு தண்ட சோறு ஆச்சே, நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, நல்லபடியாக விசாரிங்க என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி கொண்டான். ஆகாஷ் அப்போதுதான் குளித்துவிட்டு வெளியே வந்தான். தனது சகோதரிகளை கண்டதும், அக்கா, இங்கே நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? நானே பார்த்துக்க மாட்டேனா என்று மெல்ல கேட்டான். ஆமாம், நீ பார்த்த லட்சணம்தான் தெரியுதே. பொண்டாட்டி ஃபோனை உடைக்கிறா, அப்பனை எதிர்த்து பேசுகிறா, நீ வேடிக்கை பார்க்குற, அவளை கூப்பிடுப்ப என்று ஆஷா கட்டளையிட்டாள். சத்தம் கேட்டு வர்ஷினி மெல்ல தனது அறையை விட்டு வெளியே வந்தாள். அவள் கைகள் எப்போதும் போல துணிகளோடும் ஒரு கத்திரிக்கோலோடும் இருந்தன. ஆஷாவையும் வள்ளியையும் கண்ட பிறகும் அவள் முகத்தில் எந்த பயமும் இல்லை. அவள் அமைதியாக சமையலறை நோக்கி செல்ல பார்த்தாள். நில்லு வர்ஷினி. ஆஷாவின் குரல் அந்த வீட்டின் சுவர்களில் மோதி திரும்பியது. நாங்கள் வந்திருக்கோம், ஒரு மரியாதை இல்லாமல் போகிற. நேற்று ராத்திரி என்னதான் நடந்துச்சு உன் புருஷனுக்கும் உனக்கும்? எதுக்கு ஃபோனை உடைச்ச? வர்ஷினி நின்றாள். மெல்ல திரும்பி அவர்களை பார்த்தாள். அவளது கண்கள் அமைதியாக இருந்தன. அவள் இப்போதும் பேசவில்லை. கேட்குறேன்ல, பதில் சொல்லு. உன் அப்பா வீட்டில் இப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்களா? புருஷன் வீட்டுக்கு வந்தால் கௌரவமாக இருக்கணும்னு தெரியாதா? ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் வீட்டு வாசலில் சண்டையான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளை நோக்கி சீறினாள். ஆகாஷ் குறுக்கிட்டு, அக்கா, அவன் நேத்திலிருந்து யார் கூடவும் பேசுறதில்ல, ஃபோனை உடைச்ச கையோட மௌன விரதம் இருக்காளாம் என்றான். மௌன விரதமா? இது புதுசாக இருக்கு. தப்பு பண்ணிக்கிட்டு இப்படி நடிச்சா நாங்கள் நம்பிடுவோமா? வர்ஷினி, உனக்கு 1 நிமிஷம் டைம் தரேன். நீ ஏன் இப்படி பண்ணுன்னு தெளிவாக விளக்கு, இல்லைன்னா விளைவு வேற மாதிரி இருக்கும் என்று ஆஷா மிரட்டும் தொனியில் பேசினாள். வர்ஷினி மெல்ல சமையலறைக்குள் சென்று ஒரு டம்ளர் தண்ணீரை குடித்துவிட்டு திரும்பினாள். ஆஷா அவளது கையை பலமாக பற்றினாள். உன்னைத்தான் கேட்குறேன், காது கேட்கலையா? பதில் சொல்ல போறியா இல்லையா? வர்ஷினி தன் கையை லாவகமாக உருவிக்கொண்டாள். அவள் உதடுகள் பிரியவே இல்லை. அவள் தனது கையில் இருந்த கத்திரிக்கோலை மேசையில் டக் என்று வைத்தாள். அந்த சத்தம் எல்லோரையும் ஒரு நிமிடம் அதிர வைத்தது. பிறகு அவள் தனது அறைக்கு திரும்பி சென்று தையல் மிஷினை மிதிக்க தொடங்கினாள். கடக் கடக் கடக். அந்த சத்தம் ஆஷாவுக்கும் வள்ளிக்கும் ஒரு பெரிய அவமானமாக இருந்தது. பாரடி வள்ளி, நம்ம முன்னாடியே எப்படி திமிரா நடந்து போறா, இவளை இப்படியே விடக்கூடாது என்று ஆஷா ஆவேசமாக கத்தினாள். சுப்பையாவும் செல்லம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நாங்கள் சொன்னோம்ல, இவ பேச்சு அடங்கினாலும் அவளோட இந்த திமிரும் தையல் மிஷின் சத்தமும் அடங்காது. இதுதான் இவளோட திமிர் என்றார் செல்லம்மா. அந்த வீட்டின் சூழல் இப்போது இன்னும் மோசமானது. வர்ஷினியின் மௌனம் அவர்களை எதற்கும் உதவாதவர்களாக மாற்றியது. தையல் மெஷினின் சத்தம் ஆஷா மற்றும் வெள்ளியின் காதுகளை துளைத்து கொண்டிருந்தது. அவர்கள் வர்ஷினியின் அறைக்குள் நுழைய முயன்றபோது இதுவரை சோஃபாவில் கால் நீட்டி படுத்திருந்த வசந்த் மெல்ல எழுந்து வாசலில் வந்து நின்றான். அக்கா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வசந்தின் குரல் நிதானமாக இருந்தாலும் அதில் ஒரு அழுத்தம் இருந்தது. ஆஷா நின்றாள். என்னடா வசந்த், என்ன சொல்ல வர? நாங்கள் என்ன அவகிட்ட வம்பா பண்ணுறோம்? குடும்பத்தில் ஒரு நியாயம் கேட்க வந்திருக்கோம். வசந்த் ஒரு கேலியான புன்னகையை உதிர்த்தான். நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா, இல்லை நியாயத்தை வச்சு சண்டை மூட்ட வந்திருக்கீங்களா? ஏற்கனவே அங்கே புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏதோ ஒரு மனஸ்தாபம், அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, அதில் அவங்க ஃபோனை உடைச்சிட்டாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். இதில் நீங்கள் எதுக்காக்கா இவ்வளோ தூரம் கிளம்பி வந்து தலையிடுறீங்க? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு, அவங்க எதையாவது சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க. உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு? வசந்த் இப்படி பேசுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆகாஷ் ஆச்சரியமாக தம்பியை பார்த்தான். செல்லம்மாவின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. டே வசந்த், நீ ரொம்ப பேசாத. வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருக்கிற நீ இப்போ அவளுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியாகும் என்று கத்தினாள். வசந்த் அவர்களை சட்டை செய்யவே இல்லை.
எனக்கு வேலை இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த வீட்டில் அமைதி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அம்மா அப்பா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் டூர் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களா? நீங்கள் 2 பேரும் இப்போ கிளம்பி அங்கே போயிட்டு வாங்க. எதுக்காக இந்த வயசான காலத்தில் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு வீட்டில் சண்டையை வளர்க்குறீங்க? மற்றவங்கள அவங்க பாட்டுக்கு இருக்க விடுங்களேன் என்றான் வசந்த். செல்லம்மா இப்போது பொங்கி எழுந்தார். என்னடா சொன்ன? எங்களை டூர் போக சொல்றியா? ஓ, இதுதான் உன்னோட பிளானா? உன் அண்ணனை ஒரு பக்கம் வர்ஷினி வளைச்சி வச்சிருக்கா, நீ இன்னொரு பக்கம் அவளுக்கு பல்லாக்கு தூக்குற. நாங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டா நீயும் அவளும் சேர்ந்து இந்த வீட்டையே தையல் கடையாக மாற்றலான்னு நினைக்கிறியா? செல்லம்மா ஆஷாவை பார்த்து ஆத்திரத்தை கொட்டினார். ஆஷா, பாரடி உன் தம்பிய, இந்த வசந்துக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. எங்களை டூர் போக சொல்லிட்டு அவன் ஜாலியாக இருக்கலான்னு பிளான் பண்ணுறான் போல. இவன் அந்த வர்ஷினிக்கு வக்காலத்து வாங்கிட்டு திரிகிறத பார்த்தா 2 பேரும் சேர்ந்து புதுசாக ஏதோ டெய்லரிங் பிஸ்னஸே தொடங்க போகிறாங்க போல இருக்கு. முதல்ல இவங்கிட்ட என்னன்னு கேளு. செல்லம்மா போட்டு கொடுத்த இந்த டெய்லரிங் பிஸ்னஸ் என்ற வார்த்தை ஆஷாவை பற்ற வைத்தது. வர்ஷினி மேல் இருந்த கோபம் இப்போது வசந்த் பக்கம் திரும்பியது. ஆஷா வசந்தை நோக்கி ஒரு அடி முன்னால் வந்தாள். வசந்த், இங்கே பாரு, இந்த வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது நீ இப்படி அதிக பிரசங்கித்தனமாக பேசக்கூடாது. நீ என்ன பெரிய கம்பெனி சிஇஓவா? வேலைக்கு கூட போகாமல் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு போடுற உன் அண்ணன் பொண்டாட்டி பண்ணுற தப்பை நியாயப்படுத்துறியா? வர்ஷினி எதுக்காக ஃபோனை உடைச்சான்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு அவளுக்காக பேசுகிற? வள்ளியும் கூட சேர்ந்து கொண்டாள். ஆமாம் வசந்த். வசந்த் மெல்ல சிரித்தான். அந்த சிரிப்பு அவர்களை இன்னும் கோபப்படுத்தியது. அக்கா, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீட்டுக்குள்ளே தையல் மிஷின் சத்தம் கேட்குறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் சில உண்மைகள் வெளிவரும்போது உங்கள் அத்தனை பேரோட சத்தமும் மொத்தமாக அடங்கி போயிடும். அது வரைக்கும் உங்கள் வேலையை பாருங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர முயன்றான். நில்லுடா! ஆஷா அவனை தடுத்தாள். இப்போவே பதில் சொல்லிட்டு போ. நீயும் வர்ஷினியும் சேர்ந்து என்ன செய்ய போறீங்க? எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டே இருக்கிற? சூழல் இப்போது வசந்த் மற்றும் அவன் சகோதரிகளுக்கு இடையேயான நேருக்கு நேர் மோதலாக மாறியது. அறைக்குள் இருந்த வர்ஷினிக்கு இந்த சத்தம் கேட்டது. அவள் மெஷினை நிறுத்தினாள். வசந்த் தனக்காக பேசுவதை கேட்டு அவளது கண்கள் லேசாக கலங்கியது. ஆனால் அதே சமயம் அந்த வீட்டின் பகைமை இன்னும் அதிகமாக போவதையும் அவள் உணர்ந்தாள். வசந்த் பேசியதை கேட்டு சுப்பையாவுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. அவர் ஆஷாவின் அருகே வந்து வசந்தை சுட்டி காட்டி பேசத் தொடங்கினார். பாத்தியா ஆஷா, இந்த வசந்த் பையன் இருக்கானே, இவன் வர்ஷினிக்கு வக்காலத்து வாங்குறது மட்டும் இல்லை, தன்னோட பொண்டாட்டி அகிலாவையும் வேலைக்கு விட மாட்டேங்கிறான். அவளும் படித்த பொண்ணு தானே, அவள் வேலைக்கு போனால் 4 காசு வருமே. ஆனால் இவன் தானே வேலைக்கு போக மாட்டான், அவளையும் விட மாட்டான். ஆக மொத்தம் இந்த வீடே நிம்மதி இல்லாமல் போச்சு. அந்த தையல் மிஷினை மட்டும் வர்ஷன் தூக்கி போட்டிருந்தா முதல் நாள்லேருந்து எல்லாம் ஒழுங்காக இருந்திருக்கும் என்று புலம்பினார். ஆஷா உடனே வசந்தை திரும்பி முறைத்தாள். வசந்த், அகிலா படித்த பொண்ணு, அவளை எதுக்குடா நீ வீட்டில் பூட்டி வச்சிருக்க? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நீ தான் உருப்படாமல் இருக்க, அவளையாவது நல்ல நிலைக்கு வரவிட வேண்டியது தானே என்று கடுமையாக சத்தம் போட்டாள். வசந்த் எதற்கும் அலட்டி கொள்ளாமல், அவள் வேலைக்கு போகிறது இருக்கட்டாக்கா, முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டிலிருந்து கிளம்புங்க என்று ஒற்றை வரியில் முடித்து கொண்டான். இத்தனை கலைபரங்களுக்கு நடுவில் இன்ஸ்பெக்டர் ஆகாஷ் ஒரு மூலையில் ஒரு ஆழ்ந்த யோசனையில் அமர்ந்திருந்தான். அப்போது அவனது ஃபோன் அடித்தது. மேலதிகாரியிடமிருந்து வந்த அழைப்பு அது. இன்ஸ்பெக்டர் ஆகாஷ், டெல்லியில் ஒரு முக்கியமான கிரைம் கான்ஃபரன்ஸ் மற்றும் ஸ்பெஷல் ட்ரைனிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் தான் செலக்ட் ஆகியிருக்கீங்க. அங்கே சில பழைய கேஸ்கள் பற்றின ரகசிய விசாரணை இருக்குது. நீங்கள் உடனே டெல்லிக்கு கிளம்பி வரணும் என்றது அந்த உத்தரவு. ஆகாஷ் ஃபோனை வைத்துவிட்டு எழுந்து நின்றான். அம்மா, எனக்கு இப்போ டெல்லியிலிருந்து ஒரு அவசர அழைப்பு வந்திருக்கு. ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா நான் இப்போவே கிளம்பணும். நான் வர வரைக்கும் யாரும் எந்த பிரச்சனையும் பெருசு பண்ணாதுங்க. அக்கா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. அம்மா, நீங்கள் தயவு செஞ்சு நம்ம பழைய வீட்டுக்கே போயிருங்க, வர்ஷினி இங்கேயே இருக்கட்டும் என்று உத்தரவிட்டான். பிறகு வசந்தை பார்த்தான். வசந்த், நீயே என் கூட டெல்லிக்கு வர? எனக்கு மனசு சரியில்லை. இந்த சூழ்நிலையில் நான் மட்டும் டிரைவிங் பண்ணிட்டு போகிறது பாதுகாப்பில்லை. அதுவும் இல்லாமல் அங்கே நடக்க போகிற இன்வெஸ்டிகேஷனில் சில டெக்னிக்கல் விஷயங்களுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைப்படலாம். உன்னை தனியாக இங்கே விட்டுட்டு போனால் இங்கே நடக்கிற சண்டை இன்னும் பெருசாகும். அதனால் நீ என் கூட வர்றது தான் சரி, கிளம்பு என்று சொன்னான். வசந்த் மறுப்பேதும் சொல்லாமல் சரி அண்ணா, வாரேன் என்று கிளம்பினான். வசந்த் தன் மனதுக்குள், அண்ணன் இப்போ என்னை கூப்பிட்றதுக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது,
ஒருவேளை அவருக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுச்சோ என்று யோசித்தபடி காரில் ஏறினான். ஆகாஷ் வர்ஷினியிடம் சொல்வதற்காக அவளை நெருங்கினான். அவன் கண்கள் அவளிடம் ஒரு சிறு மாற்றத்தையாவது எதிர்பார்த்தன. ஆனால் வர்ஷினியோ எதுவுமே தெரியாதவள் போல தன் முகத்தை திருப்பிக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். உண்மையில் அவளுக்குள் வருத்தங்கள் அலைமோதின. பார்த்து போய் வாருங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் போல்தான் அவளுக்கு இருந்தது. ஆனால் அவளது வைராக்கியத்தின் மௌனம் வலிமையாக இருந்தது. அதனால் அவள் வாய் திறக்கவில்லை. ஆகாஷுக்கும் அதே நிலைதான். போகும் முன்பு அவளிடம் நிலைமையை சொல்லி ஒரு அன்பு முத்தத்தையாவது பெற வேண்டும் என்று அவன் மனதின் ஒரு ஓரம் ஏங்கியது. ஆனால் அவளது இறுகிய முகத்தை பார்த்த பிறகு அவனிடம் பேசுவதற்கு தெம்பில்லாமல் போனது. ஒரு பெரு மூச்சோடு திரும்பி நின்றவன் அருகில் இருந்த மகனை மட்டும் வாரி அணைத்து கொண்டான். அவனது பிஞ்சு கன்னங்களில் தனது மொத்த அன்பையும் சேர்த்து அணைத்து முத்தமிட்டுவிட்டு கனத்த இதயத்தோடு வீட்டை விட்டு வெளியேறினான். அவர்கள் கிளம்பி சரியாக அரை மணி நேரம் கூட ஆகியிருக்காது. வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. செல்லம்மா போய் கதவை திறந்தார். அங்கே ஒரு வாலிபன் கையில் ஒரு பெரிய பூங்கொத்து மற்றும் இனிப்பு பெட்டியுடன் நின்றிருந்தான். யார் தம்பி நீங்க? யாரை பார்க்கணும் என்று செல்லம்மா குழப்பத்துடன் கேட்டார். அவன் புன்னகை மாறாமல், வணக்கம்மா, என் பேர் சரவணன், வர்ஷினியோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. வர்ஷினியும் ஆகாஷ் சாரும் நேரில் வந்து வசந்தோட கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு முக்கியமான எமர்ஜென்சி, அதான் வர முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிது. அதான் புதுமான தம்பதிகளையும் வர்ஷினியையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வர்ஷினி இருக்காளா என்று கேட்டான். சரவணன் என்ற பெயரை கேட்டதும் உள்ளே இருந்த அகிலாவின் கண்கள் வஞ்சகத்துடன் மின்னியது. வீட்டின் வாசலில் பூங்கொத்துடனும் இனிப்பு பெட்டியுடனும் புன்னகை மாறாமல் நின்றிருந்த சரவணனை சுப்பையாவும் செல்லம்மாவும் ஒருவித அருவருப்போடு பார்த்தனர். இன்ஸ்பெக்டர் ஆகாஷ் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஒரு ஆண் தன் மருமகளை தேடி வந்திருப்பது அவர்களுக்கு பெரும் சங்கடத்தையும் ஆத்திரத்தையும் தந்தது. இருந்தாலும் வெளியாள் என்பதால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அவனை உள்ளே அழைத்து சோஃபாவில் அமர வைத்தனர். உட்கார் தம்பி, வர்ஷினி உள்ளே இருக்கா, வர்றா என்று செல்லம்மா கசப்புடன் சொன்னார். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. நேற்று போனை உடைத்ததிலிருந்து யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கல்லு சிலையாக தையல் மிஷினில் அமர்ந்திருந்த வர்ஷினி சரவணனை கண்டதும் தனது அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். சரவணன், நீயா? எப்போ வந்த? வர்ஷினியின் குரலில் ஒரு உற்சாகம் இருந்தது. தன் பால்ய நண்பனை கண்ட அந்த நொடியில் அவள் தன் பூட்டியிருந்த மௌன கூட்டிலிருந்து வெளியே வந்தாள். அவள் பேசியதை கேட்டதும் சுப்பையாவுக்கும் செல்லம்மாவுக்கும் ஆத்திரம் தலைக்கேறியது. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதவ இந்த எவனோ ஒருத்தங்கிட்ட இவ்வளவு ஆசையா பேசுகிறாளே என்ற எண்ணம் அவர்களை கொதிப்படைய செய்தது. சரவணன் சிரித்து கொண்டே எழுந்தான். மன்னிச்சிடு வர்ஷு, வசந்த் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும்னு நினச்சேன். ஆனால் வேலையில் கொஞ்சம் சிக்கல், அதான் இப்போ வந்தேன். ஆகாஷ் சார் இல்லையா என்று கேட்டான். அவர் ஒரு முக்கியமான வேலையாக டெல்லி வரைக்கும் போயிருக்காரு சரவணன், வா உட்காரு என்று வர்ஷினி உபசரித்தாள். இதை ஒரு ஓரமாக நின்று கவனித்து கொண்டிருந்த அகிலா இதுதான் சரியான சமயம் என்று முடிவு செய்தாள். மெல்ல செல்லம்மாவின் அருகில் சென்று அவர் காதுகளுக்கு மட்டும் கேட்கும்படி நஞ்சை கக்கினாள். அத்தை, பார்த்தீங்களா அவளோட பேச்ச? இவ்வளவு நேரம் நம்மக்கிட்ட பேசாமல் ஊமை மாதிரி நடித்தது இவனுக்காகத்தான். அத்தை, உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நேற்று ராத்திரி ஆகாஷுக்கும் இவளுக்கும் நடுவில் சண்டைக்கு காரணமே இந்த சரவணன் தான். இவனுக்கும் இவளுக்கும் இருக்கிற அந்த தப்பான பழக்கத்தை பற்றி அண்ணன் கேட்டதுனால தான் ஆத்திரத்தில் வர்ஷினி ஃபோனை உடைச்சா. இப்போ அண்ணன் இல்லாத நேரமாக பார்த்து அவன் வீட்டுக்கே வந்துட்டான் பாருங்க. அகிலா சொன்ன வார்த்தைகள் செல்லம்மாவின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அவர் கண்கள் சிவந்தன. வர்ஷினியின் ஒவ்வொரு புன்னகையும் இப்போது அவருக்கு ஒரு குற்றமாக தெரிந்தது. சுப்பையாவுக்கும் அகிலா ஜாடை காட்ட அவர் கைகள் கோபத்தில் நடுங்கியது. சரவணன் எதையும் அறியாமல், வர்ஷினி, உனக்காகவும் வசந்துக்காகவும் ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன் என்று பெட்டியை நீட்டினான். வர்ஷினி அதை வாங்க கையை நீட்டிய போது, வர்ஷினி என்று செல்லம்மா இடியென கத்தினார். அந்த சத்தம் அந்த வீட்டையே ஒரு நிமிடம் அதிர செய்தது. வர்ஷினி அதிர்ச்சியுடன் திரும்பினாள். அத்தை, என்னாச்சு? உனக்கு இன்னும் அத்தன்னு கூப்பிட தகுதி இருக்கா? இந்த தம்பி யாரு? எதுக்காக இவ்வளோ உரிமை எடுத்துக்கிட்டு பேசுகிற? புருஷன் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து ஒருத்தன் தேடி வர்றான்னா உங்களுக்குள்ள என்ன உறவுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று செல்லம்மா சரவணனின் முன்னிலையிலேயே வர்ஷினியை கேவலப்படுத்த தொடங்கினார். சரவணனின் முகம் சுருங்கியது. அம்மா, தப்பாக நினைக்காதுங்க, நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் என்று அவன் ஏதோ சொல்ல வர சுப்பையா குறுக்கிட்டார். நீ வாயை மூடு தம்பி. வர்ஷினி, இப்போவே இவனை இங்கேருந்து கிளம்ப சொல்லு, இல்லைன்னா நடக்கிறதே வேற என்று கத்தினார்.
வர்ஷினிக்கு தலை சுற்றியது. தான் எடுத்த மௌன விரதத்தை ஒரு நண்பனுக்காக உடைத்ததற்கு இவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று அவள் நினைக்கவில்லை. அகிலாவின் முகத்தில் இப்போது ஒரு வஞ்சகமான வெற்றி புன்னகை மின்னியது. செல்லம்மா மற்றும் ஆஷாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சரவணனின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தன. ஒரு நல்ல எண்ணத்தில் தன் தோழியின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வந்தவனுக்கு அங்கே அரங்கேறும் நாடகம் பேரதிர்ச்சியாக இருந்தது. அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வர்ஷினி எனக்கு ஒரு சகோதரி மாதிரி. நாங்கள் ஒன்றா படித்தவங்க, அவ்வளவுதான் என்று சரவணன் பதச்சத்துடன் விளக்கமளிக்க முயன்றான். சகோதரியா? அந்த பருப்பெல்லாம் இங்கே வேகாது தம்பி என்று எள்ளலாக சிரித்தார். அப்போ எதுக்கு ஒரு பொண்ணு புருஷங்கிட்ட பேசாதப்ப உங்ககிட்ட மட்டும் இவ்வளோ ஆசையாக பேசுகிறா? ஆகாஷ் டெல்லிக்கு கிளம்புன 1/2 மணி நேரத்தில் நீ இங்கே வரேன்னா உங்களுக்குள்ள ரகசிய தொடர்பு இல்லைன்னு நாங்கள் நம்பணுமா? வர்ஷினி இதுவரை பொறுமையாக இருந்தாள். ஆனால் தன் நட்பை கொச்சைப்படுத்துவதையும் தன் ஒழுக்கத்தை சந்தியில் நிறுத்துவதையும் அவளால் வேடிக்கை பார்க்க முடியவில்லை. அவளது கண்கள் சிவந்து அக்னி பிளம்பாக மாறியது. நிறுத்துங்க! வர்ஷினியின் குரல் அந்த அறையின் 4 சுவர்களையும் அதிர செய்தது. இதுவரை அவளை ஊமை என்று நினைத்திருந்த செல்லம்மாவும் சுப்பையாவும் ஒரு நிமிடம் திகைத்து போனார்கள். வர்ஷினி சரவணனின் முன்னால் வந்து நின்றாள். சரவணன், நீ இங்கிருந்து கிளம்பு. இவங்க கிட்ட விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை, ஆனால் எனக்கு இருக்கு என்று சொல்லிவிட்டு தனது குடும்பத்தினரின் பக்கம் திரும்பினாள். அத்தை, இவ்வளவு நேரம் நான் மௌனமாக இருந்ததுக்கு காரணம் என்னோட புருஷன் மேலே இருந்த மரியாதை. ஆனால் இப்போ நீங்கள் பேசுறது என்னோட நட்பை பற்றி இல்லை, என்னை பெற்றவங்களோட வளர்ப்பை பற்றி. சரவணன் என்னோட நண்பன். அவனுக்கு என்னோட வீட்டுக்கு வர்றதுக்கு எப்போவுமே உரிமை இருக்குது. நான் ஒன்றும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அவனை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்து பேசலை. எல்லாரும் இருக்கிற இடத்துல பப்ளிக்காக ஹாலில் இருந்து தானே பேசிக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்த விருந்தாளி அவமானப்படுத்துறது தான் உங்களோட கௌரவமா? அவன் வந்தப்போ நான் பேசுனது தப்புன்னா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னை அதிகாரம் பண்ணின இந்த அகிலா கிட்ட ஏன் கேள்வி கேட்கல? அவள் வீட்டுக்கு வந்ததும் தான் இந்த வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வெடிச்சிருக்கு. அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கல? சுப்பையா ஆத்திரத்தில் கத்தினார். வர்ஷினி, பெரியவங்களையே எதிர்த்து பேசுறியா? ஆமாம் மாமா, அப்படித்தான் பேசுவேன். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று வர்ஷினி சீறினாள். ஒரு தப்பு செய்யாத பொண்ணு தம் மானத்துக்காக பேசாம வேற என்ன செய்வா? ஆகாஷ் இல்லைங்கிற தைரியத்துல தானே நீங்க எல்லாரும் இப்படி ஆடுறீங்க. சரவணன் இங்க வந்தது வெறும் வாழ்த்து சொல்லத்தான். ஆனா நீங்க அதை உங்க கெட்ட கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. அகிலா, நீ எதுக்காக அத்தை காதுல விஷத்தை கக்கணுன்னு எனக்கு தெரியும். நீயும் உன் அண்ணனும் சேர்ந்து பண்ண பிரச்சனையை மறைக்க இப்ப என் மேல பழி போடுறியா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நேத்தைக்கு உன்னோட அண்ணன் இந்த வீட்டுக்கு வந்தது தான். அதையே நீ அத்தைக்கிட்ட சொல்லல. அகிலாவின் முகம் ஒரு நொடி வெளுத்தது. என்னடி உளறுற? என் அண்ணனை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி இருக்கா இல்லையான்னு காலம் சொல்ல அகிலா என்று வர்ஷினி ஆக்ரோஷமாக தொடர்ந்தாள். அத்தை, நீங்கள் என்னை வீட்டை விட்டு போக சொன்னீங்கல்ல, இப்போ நான் போக மாட்டேன். இதே வீட்டில் தான் இருப்பேன். என் புருஷன் டெல்லியிலேருந்து திரும்பி வரட்டும். அவரோட சந்தேகத்தை மட்டும் இல்லை, உங்கள் எல்லாரோட முகத்திரையே நான் கிழிக்கிறேன். வர்ஷினி மீண்டும் சரவணனை பார்த்தாள். மன்னிச்சிடு சரவணன், ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டு இப்படி ஒரு கசப்பான அனுபவத்தோடு போகிற. வர்ஷு, நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ பிரச்சனை கடையில் இருக்கிறேன்னு தெரியாமல் போயிடுச்சு. சாரி வர்ஷு, கிளம்புறேன். சரவணன் கலங்கிய கண்களுடன் அங்கிருந்து வெளியேறினான். சரவணனை அனுப்பிவிட்டு அறைக்குள் செல்ல முயன்ற வர்ஷினியை மறைத்து நின்றாள் அகிலா. அவளது முகத்தில் இருந்த அந்த சிரிப்பு வர்ஷினியின் பொறுமையை சோதித்தது. வர்ஷினி, சரவணன் அனுப்பிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற போல. நீ பண்ணுற காரியெல்லாம் வெளியே வரும்போது இந்த திமிர் எங்கே போகும்னு நானும் பார்க்குறேன் என்று அகிலா சொன்னாள். வர்ஷினி சட்டென அகிலாவின் முன்னே வந்து நின்றாள். அவளது கண்கள் அகிலாவை ஊடுருவின. அகிலா, நீ பேசாத. இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் நீதான். என் வாழ்க்கையிலையும் ஆகாஷ் வாழ்க்கையிலையும் புகுந்து எல்லாத்தையுமே சிதைச்சது நீதான். இப்போ நீ ரொம்ப நல்லவ மாதிரியும் நான் கெட்டவ மாதிரியும் இந்த வீட்டில் நாடகம் ஆடுறல்ல. உன்னோட உண்மையான நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ இந்த குடும்பத்தை பழிவாங்கத்தானே இங்கே வந்திருக்க என்று வர்ஷினி வெடித்தாள். வர்ஷினியின் இந்த நேரடி தாக்குதலை அகிலா எதிர்பார்க்கவில்லை. ஒரு நிமிடம் திகைத்தவள் அடுத்த நொடியே தனது நடிப்பு ஆயுதத்தை கையில் எடுத்தாள். சட்டென கண்கள் கலங்க விசும்பிக்கொண்டே ஓடிப்போய் செல்லம்மாவை கட்டி கொண்டாள். ஐயோ அத்தை, பார்த்தீங்களா இவ என்ன சொல்கிறான்னு? நான் ஏதோ பழி வாங்க வந்திருக்கனாம். வசந்த நான் காதலிக்கவே இல்லையாம். நான் இந்த வீட்டுக்கு வந்ததே தப்புன்னு என்ன பேசுகிற அத்தை? எனக்குன்னு யார் இருக்காங்க உங்களை தவிர? ஐயோ அத்தை, என்னோட அண்ணனை பற்றி கூட தப்பு தப்பாக பேசுகிற அத்தை, என்னால் இதை தாங்கவே முடியலையே என்று தேம்பி தேம்பி அழுதாள். செல்லம்மாவுக்கு ரத்தம் கொதித்தது. அகிலாவின் கண்ணீர் அவருக்கு அக்கினி பிளம்பாக தெரிந்தது. வர்ஷினி,
போதும் நிறுத்து. அவன் அண்ணன் அஸ்வின் நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கான். அவனை பற்றியே நீ தப்பா பேசுறனா? நீ எவ்வளவு கேவலமானவ என்று கத்தினார். வர்ஷினி ஆவேசமாக, அத்தை, இவன் நடிக்கிறா. இவளும் இவன் அண்ணன் அஸ்வினை சேர்ந்து தான் என் வாழ்க்கையை எப்படி ஆக்குறாங்க. இவங்க 2 பேரோட உண்மை முகம் உங்களுக்கு தெரியாது என்றாள். இதை பார்த்து கொண்டிருந்த சுப்பையாவுக்கு பொறுமை இழந்தது. இப்பவே ஒரு முடிவு தெரியணும் என்று கத்தியவர் தனது போனை எடுத்து அஸ்வினுக்கு அழைத்தார். மறுமுனையில் அஸ்வின் போனை எடுத்தான். தம்பி அஸ்வின், நீ இங்கே உடனே வரணும். உன்னையும் உன் தங்கச்சியையும் பற்றி வர்ஷினி இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, உங்களுக்குள்ள என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியணும் என்று படபடப்பாக பேசினார். அஸ்வினின் குரல் மறுமுனையில் மிக நிதானமாக ஒலித்தது. மாமா வருத்தப்படாதுங்க. வர்ஷினி ஏன் அப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியும். நான் சும்மா சொல்லலை மாமா. என்கிட்ட எல்லாத்துக்குமே வீடியோ ஆதாரம் இருக்குது. நான் இப்போவே கிளம்பி வர்றேன். எல்லா உண்மையும் அங்கே வந்து பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தான். அரை மணி நேரம் கழித்து வீட்டின் வாசலில் அஸ்வினின் கார் வந்து நின்றது. அவன் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை இருந்தது. கையில் பென்ட்ரைவுடன் அவன் உள்ளே நுழைந்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் எழுதிக்கிட்டு இருக்கிற முதல் பெரிய நாவல். இந்த கதையை படிக்கிற நீங்கள் இந்த கதை எப்படி இருக்குது, இந்த கதையோட நிறை குறைகள் என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொன்னீங்கன்னா உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.